ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், திருப்தியாக வாழ்கின்றீர்களா? ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். சமூக வலைதளத்தில் இடம்பெற்ற திருப்தி கட்ட மனிதர்களே சிந்தனை செய்யுங்கள் என்ற துணுக்கை பாருங்கள். அது யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். உண்ண உணவும் உடுக்க உடையும் வசிக்க இடமும் உனக்கு இருந்தால் உலகில் உள்ள 75% மக்களை விட அதிக வசதிகளை நீ பெற்றிருக்கின்றாய். வங்கியில் உனக்கு பணம் இருந்தால் நீ ஒரு பணக்காரன்தான். கோடிக்கணக்கான மக்களுக்கு வங்கி கணக்கே இல்லை என்பது தெரியுமா? உன்னிடம் கணினி இருக்குமென்றால் அதை வைத்துக்கொள்ள வாய்ப்பு பெற்ற 1% உலக மக்களில் நீயும் ஒருவன். நினைத்த நேரத்தில் நினைத்த நபருடன் கைபேசியில் உன்னால் பேச முடிந்தால், அவ்வாறு பேச வாய்ப்பே இல்லாமல் உலகில் 175 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மனதில் இருத்திக்கொள். நோயின்றி சுகத்துடனும் புத்துணர்வுடனும் நீ காலையில் எழுந்தால் இரவு படுக்கையிலேயே உயிர் துறந்தவர்களையும் உலகம் முழுவதும் மருத்துவமனையில் வியாதியாய் கிடக்கும் கோடிக்கணக்கானவர்களை காட்டிலும் பாக்கியவான் என்பதை மறந்துவிடாதே. தேவனுக்கு நன்றி சொல். பார்வையின்மை, செவித்திறன் குறைபாடு, வாய்ப்பேச முடியாத ஊமை, உடல் ஊனம் என்ற குறைபாடுகள் இல்லாமல் வாழ்ந்து வந்தால், அவ்வாறு குறைபாடுகளுடன் கஷ்டப்பட்டு காலத்தை கடத்தும் 20 கோடிக்கும் மேல் உள்ள மக்களை விட நல்ல நிலைமையில் உள்ளாய் என்பதை அறிந்து கொள். போர், வெடிகுண்டு, பட்டினி, சிறைவாசம், தீவிரவாத தாக்குதல் போன்றவற்றில் சிக்காமல் வாழ்ந்தால் உலகில் அநேகருக்கு கிடைக்காத நல்ல வாழ்க்கை அமைந்துள்ளது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். எந்த சித்திரவதைக்கும் உள்ளாகாமல் சுதந்திரமாக கர்த்தரை ஆராதிக்க முடிந்தால் அது நமக்கு கிடைத்த மாபெரும் சிலாக்கியம் என்பதை புரிந்துகொள். நல்ல கல்வி, அறிவு பெற்று இந்த தியானத்தை உங்களால் வாசிக்க முடிகின்றதா? வாசிக்க தெரியாதவர்கள் அநேகர் இந்த உலகில் இருக்கின்றனர். இப்படி நாம் எந்த விதத்திலெல்லாம் உலகத்திலுள்ள அநேகரை காட்டிலும் சிலாக்கியங்களை பெற்றிருக்கின்றோம் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இங்கே குறிப்பிடாத சில சிலாக்கியங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பயன்பாடுகளையும் நினைத்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு இத்தனை நன்மையானவர்களை தந்திருப்பது அவருடைய கிருபை அல்லவா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? பின்னர் ஏன் இன்னும் திருப்தி இல்லாமல் இல்லாதவைகள் மேல் சிந்தனையை பறக்கவிட்டு கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? போதுமென்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.